அரிசி வந்தது போதுமா என்ன ஏதுன்னு தெரியல. இந்த அக்கா வர சொன்னேன், எங்கன்னா வந்ததா? தண்ணி இருக்கா? என்ன அரிசி வந்துருச்சா? வேலையம்மா வா, என்னத்துக்கு வரா? எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, வேலையை முடிச்சுட்டு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஆமாம், உனக்கு என்னைக்கு தான் வீட்டில் வேலை எல்லாமே இருந்திருக்குது. கரெக்டாக 6 மணிக்கு அடுப்பு பற்ற வைக்கணும். எனக்கு கூழ் செய்ய தெரியாது, நீ தான் வந்து கூட மாட எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொன்னா இல்லையா? அதான் வந்துட்டல, அரிசி வந்துச்சா இல்லையா? இன்னும் சாப்பாடு அளவுக்கு வேலை, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேக வேண்டியது இருக்குது. இப்போ மாவு ஊற்றினா கரெக்டாக இருக்கண்டி, ஃபுல்லாக சாப்பாடு மாதிரி வந்துடக்கூடாது. கொஞ்சம் வேகாமல் இருக்கும் போதே மாவு ஊற்றி கலக்கி விட்டாதான் அதுக்கு மாவும் அரிசியாக நல்லா கரெக்டாக வந்து வரும். அப்படியா? அப்போ மாவு கலக்கி ஊற்றிடுவா. ஊற்று ஊற்று. மாவு கொடு. இந்த மாவு நல்லா புளிச்சிட்டு இருக்குல்லக்கா? ஆமாம், நேற்று நைட்டு தண்ணி ஊற்றி வச்சல, நல்லா புளிச்சிட்டு இருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். கலக்கி ஊற்று. ஊற்றுறேன். மாவை ஊற்றிட்டு அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு என்ன சிம்மில் வை அடுப்பை. ஆமாம், இந்த கேஸ் ஸ்டவ் வேணும் சிம்மில் வைக்கிறேன். என்னைய மாவு போட்ட உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால அடுப்பு கொஞ்சம் நெருப்பு கட்டை வெளியே எடுத்து விட்டுட்டு கை விடாமல் கலக்கினே இரு, அப்போ தான் அடிப்பிடிக்காது. சிச்சோ அடிப்பிடிக்குமா? ஆமாம் அடுப்பை ஸ்லோவில் வை. இரும்போது மாவு ஊற்றிடுறேன். நல்லா அடிப்பிக்காம கலரு. ஏக்கா மாவு தண்ணியை தானே ஊற்றுனா, கட்டியாயிடுதுக்கா. நல்லா கலரி விடு கலரி விடு. என்ன கூழ் கலர் அந்த கட்டை இருந்துன்னு வச்சுக்கேன், நல்லா இருக்கும். அடிப்பிடிக்காம வரும். நீ ஜெலி கண்டித்து வந்து கையில் வச்சுருக்க. ஐயோ, அந்த கூழ் கலர் கட்டெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலையே. நானும் தேடி தேடி பார்த்துட்டு சரி ஜெலி கண்டித்து வந்துட்டேன். சரி நல்லா கலந்து விடு. ஏக்கா இந்த மாவு வெந்துச்சா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கலந்து விட்டுனே இரு. அது நல்லா வெந்துச்சு வச்சுக்க, மேலே ஒரு 7 மாதிரி வந்து படியும். அப்போ வந்து நம்ம வந்து தண்ணி தொட்டு கையில் அப்படி லேசாக தொட்டு பார்க்கணும். வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வந்து வந்துச்சு வச்சுக்க, அந்த மாவை வெந்துச்சு நாத்த கூழ். அப்படியா? மேலே 7 மாதிரி வருமா? ஆமாம் ஆமாம். ஏக்கா நீ சொன்ன மாதிரி 7 மாதிரி வந்துச்சுக்க மேலே. சரி அடுப்பு வந்து கீழே இறக்கிடு. அவ்வளோதான் போதுமா? போதும் போதும். நம்ம கூழ் கரைக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். ஏக்கா நம்ம இப்போ உப்பு போடவே தேவையில்லையா? இப்போ நம்ம உப்பு போட்டு வச்சுக்க ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம காலையில் கூழ் கரைப்பெல்லாம் சாமி கும்பிட்டுக்கு அப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, உங்களுக்கு கூழ் வைக்க தெரியுமா தெரியாதா? தெரியுடி, நான் எத்தனை வருஷமாக வச்சு எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றேன். என்ன வந்து நீ இப்படி கேட்குற? சரி, தண்ணியாக கரைக்கிற கூழுக்கு வந்து உப்பு நம்ம கரைக்கும் போது போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம கட்டியை அப்படி அப்படியே எடுத்து இலையில வச்சு சாமி கும்பிடுவோமே, அப்போ உப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது? எப்படி சாப்பிட்றதா? ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன்டி. அப்போ உப்பு போடு உப்பு போடு உப்பு போட்டு 2 கொதிச்சு இறக்கிடு. எனக்கு கூழாக்க தெரியாதுன்னு தான் உன்னை கூப்பிட்டேன், பார்த்துக்கோ. உனக்கே தெரியல. எனக்கு எங்கள் மாமியை ஹெல்ப் பண்ணுவாங்களே, நான் மறந்துட்டேன் உப்பு போடுறதே. ஆனால் உப்பு போடுறதுக்கு ஒரு கதை ஒன்று சொன்ன பாரு, சூப்பராக இருந்தது. உப்பு ரொம்ப ஓட்டாது, உப்பு போடு. ஏதோ நம்ம கொஞ்சம் அறிவாளியாக இருந்ததுனால அந்த கூழ் தப்பிச்சுது. ஓவரம் இருக்காத. என்ன ராதிகா, கூழ் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சே. சரி உள்ள கொண்டு போய் வை. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பார்த்தேன். நெருப்புல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு கொஞ்சம் சுத்தண்ணி மட்டும் போட்டு வை. ஏமா கோமதி, உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வர சொல்லுமா கூழ் ஊற்றுற சொல்லிட்டு. அத்தா எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுற மாதிரி இருந்தால் நான் கூப்பிடலாம். ராதிகா உங்கள் வீட்டில் தானே கூழ் ஊற்றுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் கூப்பிடணும். நாளாக கூப்பிட்டு வச்சு தப்பாக நினச்சிப்பாங்க. ஏன் அத்தா, நம்ம வீட்டிலே நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வேறு வரணுமால. ஏன்டியா ஒரு பண்டிகை ஒரு திருவிழா வீட்டில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நம்ம சொந்தம் வந்தோம் அண்ணன் தம்பிலாம் நம்ம வீட்டுக்கு வரணும். நம்மளும் அவங்க வீட்டுக்கு போனோம். இப்போ அவங்க வீட்டில் கூப்பிட்றாங்கன்னா உனக்கு கூப்பிட மாட்டாங்களா? அவங்க வீட்டில் போன வரமே ஊற்றிட்டாங்க நினைக்கிற. ஸ்டேட்டஸ் பார்த்தேன், கூப்பிடவே இல்லை. அப்படி சொல்கிறா ஊற்றிட்டாங்களா? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியவே தெரியாதா? போன வாரம் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாங்களே, பார்க்கல? கூழ் பானை வச்சு அவங்கள உட்காந்து குடிக்கிற மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி அப்படியே ஃபோட்டோவில் போட்டுருந்தாங்க. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்க்கவே இல்லையா? அண்ணா எப்பயுமே வருஷம் ஃபோன் பண்ணி கூப்பிட மாரி வர சொல்லி ஏன் இந்த வருஷம் கூப்பிடல? அதை நீ அண்ணன் கிட்ட தான் போய் கேட்கணும், என் கிட்ட கேட்டா? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அன்னிக்காரி தான். அது என்னைக்கு நம்ம வீட்டில் காலடி எடுத்து வச்சுதோ அன்னிலேருந்து அண்ணனுக்கு நம்ம மேலே இருந்த பாசமே போயிடுச்சு. ஒரு துளி பாசம் கூட இப்போ கிடையாது. சரி அண்ணன் சும்மா குறை சொல்லாத, வேலையை பார். ஆமாம், அண்ணனை பற்றி பேசினா அப்படியே மூஞ்சில சுருங்கி போய்டும் அவளுக்கு. நமக்கு என்ன வந்தது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இவ சொல்கிறத பார்த்தா நம்புற மாதிரி இல்லையா? எதுக்கு அண்ணனை ஃபோன் பண்ணி கேட்கலாம்? எதுக்கு கூழ் ஊற்று எங்களை கூப்பிடல, இல்லை கூழ் ஊற்றிட்டியா அப்படின்னு ஒரு நைஸாக கேட்கலாம். நம்ம யார் சொல்கிறது நம்பக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் அண்ணன் என்னை கூப்பிடாம எந்த சாமியும் கூப்பிட்டது கிடையாது, எந்த ஃபங்க்ஷனும் பண்ணது கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சரி முதல்ல ஃபோன் பண்ணி கேட்கலாம். இது எங்கே போய் எனக்கு சொல்லாம கொள்ளாம என்னைய கூழ் அடிப்பிடிக்க போகுது, இறக்க. அதை இறக்கத்த. ஏக்கா இந்த காய்கறிலாம் வாங்கி வை. எம்மாடி ஒரு வழியாக வந்துட்டீங்களா? ஏன்டி மத்தியானம் போனீங்க, 7 மணி நடி ஆகுது, 7 மணிக்கு வந்து பூந்துருக்கீங்க வீட்டுக்குள்ள. ஆமாம், கடை திறந்து வச்சுட்டு நீங்கள் தான் வாங்கம்மான்னு கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ கொள்ள கூட்டம், மார்க்கெட்டுக்குள்ளே கால் வைக்க முடியல. நாங்களே சந்தில் பூந்து அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்துருக்குறோம். இந்தா 4000 ரூபாய் ஆச்சு. உன் காசு 3000 ரூபாய் இருந்ததா? இது சேர்த்து நான் ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். மீதி 1000 ரூபாய் கொடு. என்னடி சொல்கிறேன், இந்த காய்கறி 3000 ரூபாவா? ஆமாக்கா, காய்கறிலாம் தங்க விலை விற்குது. ஆமாம், தங்கத்தையே வாங்கிடலாம் போலக்குது, காய்கறி வாங்க முடியல, அவ்வளோ விலை விற்கிது எல்லாம். இந்த சரி போட்டு நேற்று போய் உள்ளே வச்சுட்டு 1000 ரூபாய் எடுத்துன்னு வா. அப்படி என்ன காய்கறி வேணும் இருந்தாலுங்க? அது வந்து கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய், கோஸு, அப்புறம் நூக்கல், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் என்னென்ன காய்கறி இருக்கோ மொத்த காய்கறியுமே வாங்கிட்டோம். என்ன மெயினாக வந்து வெங்காயம் தக்காளி வாங்கினீங்களா? அச்சோ, அதை மட்டும் மறந்துட்டுமே. நான் அப்பயே சொன்னேன் தக்காளி வாங்கலாம் சொல்லிட்டு, நீ தான் சொன்ன கடைசியாக வாங்கிக்கலாம், முன்னாடியே வாங்கி நசுக்கி போயிட சொல்லிட்டு பாரு வந்துட்டு வந்திருக்கோம். சமைக்க குழம்புலாம் வைக்கிறதுக்கு முதல் முக்கியமாக வெங்காயம் தக்காளி தான். அது வாங்காமல் 3000 ரூபாய்க்கு அப்படின்னா காய்கறி வேணாந்தீங்கன்னு தெரியல. இப்போதான் சொன்னல, பாதி லிஸ்ட்டு சொல்லாமல் இருக்குது. நீ பிரித்து கொட்டி எல்லாத்தையும் ஆரம்பிப்பல, அப்போ பார்த்துக்கினா காய்கறி இருக்குன்னு. தேவையான எல்லாமே வந்துட்டு மெயினாக கொத்தவரங்க தேவையில்ல, கூழ் ஊற்றும் போது கொத்தவரங்க இருக்குது பேர். சிக்கன் மட்டன் வேணும் பிரச்சனை. அதெல்லாம் எங்க மீன் எங்க, இறா எங்க, கருவாடு எங்க? கருவாடா? கருவாடு வாங்கிட்டோம். ஆனால் சிக்கன் மட்டன் யாரும் மீன்லாம் வாங்கல, காசே பத்தல. நீ கொடுத்ததே 3000 ரூபாய், இங்கே 4000 ரூபாய் ஆயிப்போச்சு. எங்கே அதில் வாங்குறது? நாளைக்கு நீ வீட்டு கட்டுறதுக்கு சொல்லி வேண்டாம் சொல்லு.
ஏண்டி நான் கடைக்கு போயிருந்தாலும் 200 முடிச்சிட்டு இருப்பேன் எல்லாத்தையும். அங்கே போ சந்தைக்கு போகிறோம் வாங்கிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி 4000 5000 சொல்லிக்கிங்க. ஆமாம், காய்கறிக்கு 4000 ரூபாய் போச்சு. கருவோட பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட் 2 வாங்கி வந்துருக்கோம். போதில்ல உனக்கு? என்னது 10 ரூபாய் பாக்கெட்டா? நம்ம 2 கிலோ வாங்கிட்டு 3 கிலோ வாங்கிட்டு சொன்னீங்க. அதெல்லாம் சும்மா நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நீ கொடுத்துருக்க காசு அதெல்லாம் வாங்க முடியாது. புடி, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. 1000 ரூபாய் காலையில் எடுத்து வரேன். வாடி போகலாம், நின்று வேடிக்கை பார்த்துனப்ப. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஐயோ, எங்கேயாவது போகலாம், போது இங்கேருந்து கிளம்பு. சரி வா வா வா. இது 3000 4000 சொல்லிட்டு போகிறாங்க. நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கணுமா? கடவுளே, ஒழுங்கா நானே கடைக்கு போயிருக்கலாம். சரி, இதை எத்தனை உள்ள வைக்கலாம். அச்சோ, மாமியார் கேள்வி வரை என்ன பார்த்துனேன். அத்தை பார்த்தீங்களா, காய்கறி வேணும் 100 வைக்கிறேன். இந்த ஒரு மூட்டை காய்கறி வந்து 4000 ரூபாவா? உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தா ஃப்ரீயாகவே எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் அண்ணன் கிட்ட ஒழுங்காக பேசுறது கிடையாது, சண்டை போட்டுக்கிட்டே பார்த்தாலும் கதை வளர்த்தி விடுறது. ஃபோன் பண்ணி கூட என்னன்னு பேச போது கிடையாது. இந்த காய்கறி போய் உங்களுக்கு 4000 ரூபாய் வாங்கி வந்து கொடுத்துருக்கா, அது நீ பல வச்சு வாங்கிருக்கிற. ஏன் ஒழுங்கா நீ இல்லை கடைக்கு போயிருக்கலாம்ல? போய் 100 ரூபாய் 200 ரூபாய் முடிச்சு போயிருக்கல. ஆமாம், காய்கறி தங்க விலை விற்குது. நான் போன நம்மளோட சும்மா மீன் கப்பியாளி தந்துருவாங்களா? நல்லா காசு கொடுத்து வாங்கினா அதை வாங்கி வாங்கி வந்துட்டாங்க. உன் கூட்டாளிங்க நீ விட்டு தர மாட்டியா? எப்படியாவது போ, உன் காசு தானே எனக்கு வந்துட்டு. அப்படி சட்டப்பட்டு முடி எடுத்து வேலை பாருங்க. நீலாம் இப்போ அடங்க மாட்டேன். அடங்கு ஒரு நாளைக்கு அடங்குவேன். முதல்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த கூட எடுத்து உள்ள வைங்க. மற்ற கதை அப்புறம் பேசுங்க.